வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சுவாதி முதின மேல் அணியே அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ராஜ்பி ஷெட்டி, சிரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ராஜ்பி ஷெட்டி தான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான காதல் கதை. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கும் கவுன்சிலிங் கொடுக்க வர மெடிக்கல் கவுன்சிலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக சிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டரில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கவுன்சிலிங் எடுக்க வர பேஷண்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான பேஷண்ட்னா, இன்னும் கொஞ்ச நாளில் மரணத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பேஷண்ட். உண்மையிலே பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட பர்சனல் லைஃப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏராளம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சென்டருக்கு வந்து ஒரு பேஷண்ட்டாக வராரு ராஜ்பி ஷெட்டி. இவருக்கு வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர் அப்படின்றது இருக்கும். அதனால அவரும் கூடி சீக்கிரம் இறக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு நட்பு, அந்த நட்பு எப்படி காதலாக மாறுது அண்ட் கடைசியாக என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது ஒரு சிம்பிளான கதைக்களம். அதை ரொம்ப எஃபெக்டிவாக அதே நேரத்தில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சிரியோட கேரக்டர் டிசைன் அப்படின்றது பயங்கர டெப்த்தாக அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றதுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வேற லெவலில் வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை இவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்றதுமே பயங்கர மெச்சூர்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இவங்க என்ட்ரு ஆகும்போது கூட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் போல்டாக என்ட்ரு ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த தெளிவு அப்படின்றது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்களை இன்ஃபேக்ட் ரொம்ப போல்டாகவே பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அஃபேருக்கும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அதை ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், அதாவது அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதாவது சிரி தன்னோட அம்மா கிட்ட வந்து தன்னோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது அப்படின்ற அந்த சீன் உண்மையிலே ரொம்ப நீட்டாக அதே நேரத்தில் பயங்கர மெச்சூர்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ராஜ்பி ஷெட்டிக்கும் இவங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மரணத்தை பற்றிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றதுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட லொக்கேஷன் அப்படின்றது பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டான லொகேஷன்ஸ்ல இது எடுத்திருக்காங்க. டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு தரமான படம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பேஸ் நிறைய பேருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஜேர்னர் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோகமான ஒரு ஜேர்னராக இருக்கும். ஸோ அதுவுமே சில பேருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமாக இல்லை, ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ தைரியமாக பாருங்கள். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.